தமிழ்நாடு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பங்கு கொள்ளக்கூடிய முதல் அரசு பொது நிகழ்ச்சி சற்று நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்திருக்கிறது. அதோடைய ஹைலைட்ஸ் எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. சிங்கப்பெண் தொடக்க நிகழ்ச்சி, இதில் கோலாகலமாக கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதை தாண்டி முதலமைச்சர் பேசினார், தன்னுடைய முன்னுரிமைகளை விளக்கியிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய முன்னுரிமை பெறுகிறது அப்படின்னு அவர் விளக்கியிருக்கிறார். இதை தாண்டி சட்டம் ஒழுங்காகட்டும், நிர்வாகமாகட்டும், அரசு இந்த ஒரு மாதம் நாளைக்கு வந்துச்சுன்னா நாளையோ நாளைக்கோ ஒரு மாதத்தை கம்ப்ளீட் பண்ணுது இந்த அரசு. தன்னுடைய நிர்வாக முன்னுரிமையை பல்வேறு வகைகளில் முன்வைத்திருக்கிறது அரசு. அது சரியான திசையில் இருக்கிறதா இந்த முன்னெடுப்புகள் என்ற தலைப்பில் தான் நம்ம நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். நிறைய விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதல்ல இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு மதிவாணன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருடைய கூட்டணி கட்சி போன மாதமும் திரு காங்கிரஸ் கட்சியின் சந்திரசேகர். இப்போ நம்ம ரொம்ப அப்டேட்டாக இருக்க வேண்டியிருக்கு. வந்து போகுது போன மாதம் ஞாபகம் வரலாம். பிரபாகர் தமிழரசு பத்திரிகையாளரும் இணைகிறார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரபாகர், யூ செட் த டோன் ஃபார் த டிபேட். இது நிர்வாக முன்னுரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிங்கப்பெண்ணு டே ஒன்லேயே அறிவிச்சார், இன்னைக்கு அது செயல் வடிவம் பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அண்ட் ஆர்டர் ப்ரையாரிட்டிஸ், இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளுடைய ஹைலைட்ஸாக நீங்கள் பார்ப்பது என்ன? In terms of governance அப்படின்றது whether it is appreciating or criticism அப்படின்றப்போ 1 month வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். பட் இருந்தாலும் கூட இந்த நிலையில அவர் லாஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் சைன்ல இந்த சிங்கப்பெண் ஸ்கீம் அப்படின்றதும் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் சைன் கையெழுத்து போட்டதுல அது 1 மாதத்துக்குள்ளேயே அந்த படையை அமைத்து இன்னைக்கு வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உள்ளபடியே வந்து இட்ஸ் a welcoming move. அதுவும் அது வந்து ஓல்டு வைன் நியூ பாட்டில்னு விமர்சிக்கிறதும் செய்றாங்க. இது பிங்க் பெட்ரோல் இருந்துச்சு இல்லையா, அம்மா காலத்துல இருந்துச்சு அப்படின்னு. இட் இஸ் பீங் ரிலேட்டட் டு so many things. Devil is in the details. விளக்கி சொல்லுங்க. Yes, of course, devil is in the details. அப்ப இதுல வந்து அவங்க இன்னும் நீங்க சொல்ற மாதிரி டீடைல்ஸ் வந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. டிரான்ஸ்பரன்சி நிறைய தேவைப்படுது. உதாரணத்துக்கு மேன் பவர் பிங்க் போலீஸ் போர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்களா, அல்லது ஆல் உமன்ஸ் போலீஸ்ல இருந்து இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்களா, அதெல்லாம் வந்து டீடைல்ஸ் எல்லாம் தெரிய வேண்டியது இருக்கு. அப்கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கு. ஒருவேளை ஆல் உமன்ஸ் போலீஸ்ல இருந்து எடுத்திருந்தாங்கன்னா அங்க என்ன பண்ண போறாங்க, அங்க ஒரு நிர்வாக ரீதியாக என்ன ஏற்பாடுகள் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். ஆனா இந்த இனிஷியல் ஃபேஸ்ல ஒரு கவர்மெண்டாக வந்து முதல்ல மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துறது அப்படின்ற அடிப்படையில you have to build a confidence. We are there for you. நான் இதெல்லாம் சொன்னா நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். in that perspective லெவல்ல பெர்ஸ்பெக்டிவா பாக்குறப்போ இட் இஸ் a welcoming move. ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து உமன் ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம், அவங்களுக்காக ஸ்பெஷலா டெடிகேட்டடா ஒரு ஜீப் கொண்டு வந்திருக்கோன்றது மக்கள் மத்தியில ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அந்த டேர்ம்ஸ்ல பாக்குறப்போ இட் இஸ் a welcoming move. பட் அதுல கொஸ்டின்ஸ் இருக்கா, அல்ல நம்மளுக்கு அப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் அவங்க மேன் பவர் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் போலீஸ் ஃபோர்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அங்க என்ன பண்ண போறாங்க உள்ளிட்ட கேள்விகள்லாம் இன்னும் இருக்குதான் செய்யுது. அதை வருங்காலங்கள்ல அவர்கள் அதுக்கு பதிலளிப்பாங்க. பட் இது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா பாக்குறீங்க. இப்போ ஒரு பொதுமக்கள் மத்தியில என்னுடைய முதல் முன்னுரிமைங்கிறது பெண்கள் பாதுகாப்பு, அது என்னுடைய நேரடியா கட்டுப்பாட்டுல இருக்கு, அதனால மக்கள் இதுல நம்பிக்கையா இருக்கலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா பாக்குறீங்க. எஸ், கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர். ஏன்னா அதை சொல்லி தான் வாக்கு கேட்டு வந்திருக்கோம். அதை தான் வந்து எலெக்ஷன்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நாங்க வந்து அலிகேஷன் வச்சிருந்திருக்காங்க தாவேகா தங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல. அப்ப அங்க கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா இத ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ல இட் இஸ் a welcoming move. பட் as a larger perspective பாக்குறப்போ லா அண்ட் ஆர்டர்னு சொல்லி as a ஜேர்னலிஸ்டா இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் ஆர் சோஷியல் கிரைம்ஸ் எல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டரோட அட்ரிபியூட் பண்றதுல அது எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அது திமுக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய அதிமுக காலமா இருந்தாலும் சரி, தற்போது தாவேகா ஆட்சி காலமா இருந்தாலும் சரி, அது இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் ஆர் சோஷியல் கிரைம்ஸ் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அட்ரிபியூட் பண்றதுல ஐ டோன்ட் அக்செப்ட் இட். உடன்பாடு கிடையாது. சோஷியல் கிரைம்ஸ் எலாபரேட். இண்டிவிஜுவல் கிரைம்ஸ், சோஷியல் கிரைம்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற இஷ்யூ ஆகட்டும், அல்லது ஒரு டாஸ்மாக் மதுபான கடைக்குள்ள நடக்கிற ஒரு கிளாஷ் ஆகட்டும், நேரடியா ஒரு ஆளுகை செலுத்தி அதை தடுக்க முடியாதோ அந்த இடங்கள்ல, அந்த மாதிரி அந்த இடங்கள் அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வு, குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கலவரம் நடக்குது, தொடர்ச்சியாக ஒரு கலவரம் நடக்குது, ஒரு கந்துவட்டி பிரச்சனை வந்து தலைவர் தாடுகிறது, அல்லது ஒரு ரவுடிசம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, மாமூல் வசூலிக்கிறாங்க, அந்த மாதிரியான அன்கன்ட்ரோலபிளான
ஒரு போலீஸால கண்ட்ரோல் பண்ணக்கூடியது டே அண்ட் லைட்ல நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க லா அண்ட் ஆர்டர்ல சேர்க்கலாம். அப்படி வந்து கடந்த திமுக ஆட்சி காலத்துல இல்லாத விஷயங்களை இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லாத்தையும் லா அண்ட் ஆர்டராக டிவிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணனால இப்ப இந்த 1 மாத காலமாகவும் அதே மாதிரியான கிரைம், சோஷியல் கிரைம்ஸ் நடக்குது. நீங்க இதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு கண்டிருக்கீங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் அவர்கள் நோக்கி வருது. அதற்கு அமைச்சர் அவர்களும் பதிலளிக்கிறாங்க. நீங்க வந்து இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லாத்தையும் வந்து லா அண்ட் ஆர்டர் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க தாவேக அமைச்சர்கள். ஆனா அதே விஷயங்களை தான் கடந்த திமுக ஆட்சி காலத்துல அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனமா இருந்து அதனால இப்ப அதெல்லாம் பிரச்சனையாக வைக்கப்படுது. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மொழியில பேசுவாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு மொழியில பேசுவாங்க. இவங்களும் அந்த அப்படித்தானே ஆட்சியாளர்கள் இருப்பாங்க, அப்படித்தானே எதிர்கட்சிகள் வேற மொழியில பேசுவாங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லையா? ட்ரூ, பாயிண்ட் டேக்கன், ட்ரூ, அக்செப்டட். பட் ஆனா தாவேகா அப்படி இல்ல அப்படின்ற நம்பிக்கையில வாக்களிச்சாங்க. தாவேகா அப்படி பேச மாட்டாங்க, there will be a change, they are the force of change அப்படின்னு பேசப்பட்டது. அதனால அந்த விமர்சனங்கள் வருது. மற்றபடி ஆளும் அரசாங்கங்கள் ஒரு மொழியில பேசுவாங்க, ஒரு டோன்ல பேசுவாங்கன்றது உண்மை. ஆனா தாவேகா அப்படி இல்ல, இவங்க 2 பேத்துக்கும் மாற்றுன்னு வந்தாங்க அப்படின்றனால நம்ம எல்லா ஆட்சி காலத்துல இப்ப இந்த இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் என்ன கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்? செல்வி ஜெயலலிதா கூட அசெம்பிளியில பேசியிருக்காங்க. 2 தெரிந்த மனிதர்கள் ஒரு குற்றத்துக்குள்ள ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்லயோ காவல்துறை ஆளுகைக்கு வராத ஒரு இடத்துக்குள்ளேயோ செய்யும்போது, ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல செய்யும்போது வாட் கேன் த கவர்மெண்ட் டூன்னு கேட்டிருக்காங்க. அதே திரு ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரு வெவ்வேறு மொழிகள்ல. அதுதானே நியாயமும் கூட. அதுதான் நியாயமும் கூட. ஆனா அந்த தாவேகா அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்லயோ அல்லது அவருக்கு கட்சி ஆரம்பிச்ச 2 காலங்கள்ல அவர்கள் அந்த நியாயங்களை பேசலையே. அப்போ அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது அதே நியாயம் திருப்பி கேட்கப்படும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி திமுக காலத்திலும் திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டப்போ கூட இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அவங்க ஃப்ரேம் பண்ணதில்ல. ஒரு பெரிய ஒரு மேசக்கர் நடக்குது, ஒரு கலவரம் நடக்குது, ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்றப்போ அதெல்லாம் வந்து முன்னெடுத்து சொல்லி வந்திருக்காங்க. ஒரு தொடர்ச்சியாக ஒரு வழிப்பறி நடக்குது, ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு செயின் பறிப்பு சம்பவம் நடக்குது அப்படின்றப்போ அதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக முன்னிறுத்தாமல் அது ஒரு சமூக வாட் கேன் பி கிளாசிஃபைட் as textbook law and order கேசஸ் அதுவும் நடக்கத்தானே செய்யுது. பட் இதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்களா கவர்மெண்ட்டுக்கு? இல்ல அதுல உங்களுக்கு ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குன்னு பாக்குறீங்களா ஹேண்ட்லிங் லா அண்ட் ஆர்டர்? அவங்க லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்கு அண்ட் இன்எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஒரு அதிகப்படியான வார்த்தையான்னு தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறது வெளிப்படுது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு வந்து தே ஹாவ் லேர்னிங் டைம். We have to give some time for them also to learn. அவங்க வந்து கத்துக்கிறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் இந்த process system வந்து learn பண்ணிக்கிறதுக்காகவும் the grip of the government இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் law and order machinery மேல grip எடுக்கிறதுக்கு யாருக்குமே டைம் எடுக்கும் தானே. இது அவங்களுக்கு அந்த ஒரு benefit of doubt கொடுக்க தானே செய்யணும். இது திராவிட கட்சிகளுக்கு அந்த டைம் எடுக்கிறது வந்து இப்போ போஸ்ட் 2000 பாக்குறப்போ அந்த டைம் தேவைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்க, பல ஆண்டுகளாக தொடர்ச்சியா வந்து தேர்தல் அரசியல் இருந்திருக்காங்க. இங்க தாவேகாக்கு நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சிகளை விடவும் கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா 2 ஆண்டுகள் தான் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் தான் ஆயிருக்காங்க. அமைச்சரவையில் இருக்க பெரும்பாலானோர் முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் சென்றிருக்காங்க, முதல் முறையாக அரசு துறைகள்ல நிர்வகிக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற சீனியர் மோஸ்ட் பர்சன். அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் இருக்கப்போ ஒரு பியூரோக்ரசியில இருந்திருக்காரு, அரசு பணியில பணியாற்றி இருந்திருக்காரு, இங்க கவர்மெண்ட் டாக்டரா இருந்திருக்காரு, ஐஆர்எஸ் பணியில இருந்திருக்காரு. மற்றவர்கள் எல்லாத்துக்கும் வந்து அந்த பொட்டன்ஷியல் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அரசு நிர்வாகத்துக்குள்ள இல்லாத பொட்டன்ஷியல். இப்போ உங்க அரசு நிர்வாகம் வரும் பொழுது அந்த லிமிடேஷன்ஸ்குள்ள செயல்படணும், என்ன இருக்கு, என்ன ஆக்சுவலா செய்யணும் அப்படின்றது. ஆனா பாருங்க, நீங்க நேரம் கொடுக்கணுங்கிறீங்க. 6 மாசம் நாங்க இப்ப 3 மாசமா குறைச்சிட்டாங்க. அடுத்த மீட்டிங்ல என்ன 15 நாள் ஆக்கிடுவீங்களோ மதியானந்த் சார்? இல்லைங்க, நீங்கள் திரு பொன் வில்சன் அவர்களையும் நந்தகுமார் அவர்களையும் இந்த வேலையில் நிகழ்ச்சிக்கான் போட வர வச்சுக்கிறேன். இல்லை, நீங்கள் 6 மாதம் டைம் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு நிர்வாக சார்ந்து எடுக்கக்கூடிய சில முடிவுகளுக்காக சொல்ல வர விஷயம். நீங்கள் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, கொலை நடக்குது, பாலியல் சீண்டல் நடக்குது, முதலமைச்சர் இதை பற்றி வாய் திறந்து பேசுறதில்ல, அமைச்சர்கள் அதை பற்றி எங்கேயும் விவாதம் பண்ணுறதில்ல, அதை பற்றி எதையுமே தனக்கு என்னன்னு சொல்லிட்டு வெறும் ரீல்ஸ்லேயே ஆட்சி நடத்தும் போது எப்படி பேசாமல் இருக்க முடியும்? எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் நிர்வாகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. மின்வெட்டு எப்படி திடீர்னு வந்துருச்சா பற்றாக்குறை? அதை தான் நான் கேட்குறேன். அதை திருப்பி என்ன கேட்டேன், என்ன அர்த்தம்? ஏங்க மே மாசத்துல மே மாசம் வரைக்கும் நிர்வாகம் பண்ணி வச்சது நீங்க, என்ன கெப்பாசிட்டியோ அது நீங்க ஆட் பண்ண கெப்பாசிட்டி. சரி, அதை இன்னைக்கு இப்பதான் வந்திருக்காங்க. 20-25 நாள் 30 நாள் ஆகுது. சரி, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எங்க போயிட்டாங்க? வேற நாட்டுக்கா போயிட்டாங்க?
ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கு யார் பதில் சொல்லணும்? யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கல்ல. இதே இன்னைக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசி ஆட்சிக்கு வந்தார்? நான் வந்தால் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் மாற்றிடுவேன்ற மாதிரி தானே பேசுனீங்க. வெறும் ரீல்ஸில் தானே ஆட்சியை பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி தானே கேட்குறேன். வேற என்ன கேட்குறேன் நாங்கள்? அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா பிரச்சனைகளை திசை திருப்புறன்னு பேசுறீங்க. இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடி படையன்னு உருவாக்குறேன்னு சொல்றேன். ஏற்கனவே 2 தடவை ஏன் கேன்சல் பண்ணீங்க? அதுக்கு பதில் இருக்கா? சரி, ஒரு நிமிஷம். 2500 பேர் எப்படி எடுக்க போறீங்க வேலைக்கு? பதில் இருக்கா? சரி, எங்கேருந்து ஃபண்டை 354 கோடி ஒதுக்குனீங்க? எந்த இடத்துல இருந்து ஒதுக்குனீங்க? அதுக்கு பதில் இருக்கா? சரி, அதுக்கடுத்து இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி படை டீம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு பர்சனை, அவங்களே எஃப்ஐஆர் போடுவாங்களா? வேற ஆள்கிட்ட கொடுப்பாங்களா? என்ன ஒரு நிமிஷம், அதாவது இல்ல ஒரு நிமிஷம், நான் என்ன கேட்குறேன்னா நீங்க பேசுறது ஒண்ணு, நடைமுறை பண்றது வேற. நீங்க ஏற்கனவே இருந்த ஸ்கீமுக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டினா அது எப்படி? இது நான் புது ஸ்கீமா? இது நீங்க மாத்தி பேசுங்களே. அதிமுக நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க அவங்க சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு வியூ 2ங்கறீங்க. உங்களுக்கு விஜய் அதானே செஞ்சிருக்காருன்னு நான் சொல்றேன். நான் நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க மாத்துன்னு சொன்னீங்க. என்ன மாற்றுனீங்க? ஒன்றும் மாற்றவே இல்லையா? திரும்ப இன்னைக்கு மேடையில் போய் என்ன பேசுறீங்க? இன்ஸ்டால ரீல்ஸ்லேயும் போய் தேடுறாங்கன்னு சொல்றீங்க. இன்ஸ்டால ரீல்ஸில் தேடுறாங்க. யார் போய் தேடினா? இன்ஸ்டா ரீல்ஸை யார் யூஸ் பண்ணா? எல்லாரும் பதவியாக இருக்கும்போது மை டியர் குட்டீஸ் எல்லாருக்கும் நன்றி சொன்னது யார்? நாங்களா சொன்னோம்? நீங்கள் தானேங்க சொன்னீங்க. என்ன உங்களுக்கு என்ன மெமரி லாஸா? நாங்கள் சொன்னது அதிகாரத்தில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருந்து அந்த நிர்வாக சம்பந்தப்பட்டு பேசுகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எதை பற்றியுமே எந்த அமைச்சருமே பேசுறது இல்லை. பேசுகிறாங்களே. பியூஷ் கேரியர் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு சார் ஒரு அமைச்சர். பியூஷ் கேரியர் எடுத்துன்னு போகிறது பகல் எடுத்துன்னு போகிறாங்க. கரண்ட் கட் ஆகுது, ராத்திரியில் கட் ஆகுது. ஏதாவது மேட்ச் ஆகுதா? அப்படி எடுத்துன்னு போனால் 45 நிமிஷத்தில் கரண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருன்ற எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? நாங்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அந்த திட்டத்தை இப்போ தான் புதுசாக நடக்கிற மாதிரி இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷ் சொல்கிறாரு, எல்லா கோயிலையும் நாங்கள் ஆன்லைனில் எடுத்து. அதனால் புது ஸ்கீமா? ஏங்க நாங்கள் ஒரே இதில் 18 விஷயங்களில் செஞ்சு முடிச்சலாம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனில் செய்கிறோங்க. அதனால் நீங்கள் புதுசாக செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க. ஏங்க எல்லாமே ஸ்டிக்கருங்க, எல்லாமே போலி. விஜய் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலிருந்து போலியாக ரீல்ஸ்லேயும் இன்ஸ்டாவில் தான் ஆட்சியை நடத்துகிறீங்க. எந்த இடத்துலையும் நிதர்சனமான உண்மைன்றது எதுவுமே இல்லை. 30 நாள் தானங்க ஆயிருக்கு. How are you judging so harshly? இல்லை 30 நாள்ன்றது நான் திரும்பவும் சொல்கிறேன். 30 நாள் இப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டு நீங்கள் எஸ்ஐஆரில் என்ன இல்லைங்க, நீங்க சொல்ற எல்லா நீங்க பிரச்சனைகளா சுட்டி காட்டுவது எல்லாம் ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். இல்லை ஒரு நிமிஷம் அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மாநில உரிமையை பற்றி என்ன பேச போறீங்கன்னு நான் உங்களை கேட்கல. மொழி உரிமையை பற்றி என்ன பேச போறீங்க இப்போ நாங்கள் உங்களை கேட்கல. பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல இப்போ நான் உங்களுக்கு கேட்கல. அத கேட்டா கூட புரிந்து கொள்ளத்தக்கது. நிலைப்பாடு கேட்கலாம். நிர்வாக பிரச்சனை ஏற்கனவே இருக்கிற நிர்வாகத்தை டெக்வேட் பண்ணிருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க காலையிலேயே முதலமைச்சர் 10 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு, அங்கேயே சாப்பாடு சாப்பிடுறாரு, 5 மணி வரைக்கும் டியூட்டில இருக்காருன்றீங்க. அப்ப என்னதான் பண்ணாருன்னு என்னையாவது ஒரு நாள் வெளில நீங்களே சொல்லிடுங்க, பிரச்சனை தீர்ந்துடுச்சு. இல்லை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் வந்தோம், 10 மணிக்கு இந்த துறையை சந்தித்தோம், 11 மணிக்கு இந்த துறையை சந்தித்தோம், 12 மணிக்கு இவரை சந்தித்தேன், அறிவிச்சிருங்க. எந்த அமைச்சரை சந்திச்சு எந்த துறை சார்ந்த கேலண்டரையும் உங்க ஆட்சியில் கொடுத்துருந்தீங்களா? நான் என்ன கேட்குறேன், நீங்க தானே மாற்றுன்னு சொன்னீங்க. நான் திரும்ப நான் கேட்குறேன், மாற்றுனா எதுல மாற்று? இல்லை மாற்றுனா எதுல மாற்று? எதுலையுமே மாற்று இல்லைங்க, ஸ்டிக்கர் தான். எல்லாமே ஸ்டிக்கர் தான். நாங்கள் பெண்களுக்கு கொடுத்த திட்டங்கள் எங்களுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு 4 திட்டங்கள் எங்களால் கொடுத்துருக்க முடியுமா? ஓகே, பாயிண்ட் டேக்கன். திரு நந்தகுமார், இந்த விமர்சனங்கள் அதீதமானதுன்னு பாக்குறீங்களா? அதுல மெரிட்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? நிர்வாகத்துல அவங்க தடம் பதிக்கிறாங்களா, திணறாங்களா? இல்ல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துகிட்டு இருக்காங்க ஹரி. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப மதிவாணன் சொல்லும் போது கூட அவர் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக ஒரு எதிர்கட்சியில இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவார். இப்ப எஃப்ஐஆர் யார் போட போறாங்க, என்ன பண்ண போறாங்க, அவங்க வண்டிக்கு இந்த பெட்ரோல் போற வண்டிக்கெல்லாம் டீசல் யார் போட போறாங்க, எந்த இடத்துல பில்லு அதுக்கு ட்ரெஷரியில கொடுக்க போறாங்கன்னு கூட சொல்லல. அதெல்லாம் ஏன் கேட்காம விட்டாங்கன்னு தெரியல. அடுத்து பத்தி ரமேஷ் அவர்கள் பேசினாருன்னு சொன்னாங்க. ரமேஷ் அவர்களுடைய அமைச்சர்களுடைய இன்டர்வியூ மதிவாணன் பார்த்தாரான்னு தெரியல. அவர் தெளிவா சொல்றாரு, ஏற்கனவே இந்த ஆன்லைன் புக்கிங் ஸ்கீம் இருக்குது HRNCல, ஆனா இத பிரதானமா அவங்க பயன்படுத்தல, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துல. அதை நாங்க சிறப்பா செய்ய போறோம், மக்களுக்கு ஏதுவா செய்ய போறோங்கிறதான் சொன்னாரே ஒழிய
நாங்க வந்துதான் இந்த ஆன்லைன் புக்கிங்க கொண்டு வரணும் எங்கேயாவது ரமேஷ் அமைச்சர் அவர்கள் எங்கேயாவது சொன்னாரா? இது எப்படிப்பட்ட அப்பட்டமான ஒரு வாதம். அடுத்தது சிஎம் என்ன பண்ணாரு சார்? டிஐபிஆர்னு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தேதி வாரியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் உட்பட அவங்க என்ன ஆய்வு பண்ணாங்க, எந்தெந்த மீட்டிங்ல பேசினாங்க, என்ன பேசினாங்க முடிவு பூரா டிஐபிஆர் வெப்சைட்ல போய் மதிவாணன் பார்த்தாருன்னா ஈஸியா பொதுமக்கள் கூட தெரிஞ்சுக்கலாமே. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன நாங்க சிஎம் நாங்க காலையில இதுல இருந்து நிமிஷ வாரியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? அதுக்காக தானே டிஐபிஆர் வெப்சைட்டே இருக்கு, அதை போய் பார்க்கலாமே. அப்போ இன்னைக்கு அந்த சிங்கப்பெண் படைன்னு அங்க போடுறத ஒரு 3 கனெக்டிங் த டாட்ஸ் பண்றாரு. ஒண்ணு, போதை தலைவிரிச்சு ஆடிய தமிழகம், அந்த போதையினால ஏற்படுத்தப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறைபாடு, அதனால தமிழகத்துல ஏற்பட போடக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்ங்கிறத வெரி கிளியரா எவிடென்ட்டா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபோர்த் பண்றாரு. இதை நம்ம போன ஆட்சியில் இருக்கும் போதே சொல்லிக்கிட்டே இருந்தோம். சார், இந்த போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு, அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, பெண்கள் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைங்கிறத ஒரு கலாச்சாரமா மாறிக்கிட்டு இருக்கு, 2 வயசு குழந்தையிலிருந்து 85 பாட்டி வயசுக்கு வரைக்கும் வித்தியாசம் தெரியாம கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க, செக்ஷுவல் அசால்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாருங்கும் போது அதை பத்தி எல்லாம் அவங்க காதே கொடுக்கல. இன்னைக்கு அதெல்லாம் தான் திமுக ஆட்சியை பறிகொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்ங்கிறது என்னுடைய பார்வை. அப்ப இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா இதை தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இது முதல்ல இனிஷியலா சர்வநோகர் நிவாரணி கிடையாது. ஏன்னா இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு மட்டும் இனிஷியலா ஒரு 36 பேர்த்த கொண்டு வந்த ஒரு அமைப்பு. இது ஒரு ஐஜியினுடைய இதுல ஒரு எஸ்பி 4 டிஎஸ்பிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தெளிவாவே புரிஞ்சுக்கிறாங்க இது பத்தாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னைக்கு கூட சீஃப் மினிஸ்டர் என்ன அனௌன்ஸ் பண்றாரு, 354 கோடியில இதுக்கு நிதி அலோகேட் பண்ண போறோம். 2500 புது பணியிடங்கள். அதாவது இவங்க அந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, ரேஷன் கார்டுக்கு 1,31,00,000. அப்ப எந்த பட்ஜெட்ல இருந்து இவங்க எடுத்து கொடுத்திருப்பாங்க? அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் திமுக எங்கேயாவது பதில் சொல்லிச்சா? இது இன்னைக்கு டு பி அலோகேட்டட் ஃபண்ட். இட் இஸ் நாட் ஆல்ரெடி அலோகேட்டட். அதுக்காக தான் போன தடவை அவங்க நடத்தினதெல்லாம் கூட நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இல்ல இது சிங்கப்பெண்ணுங்கிறது செப்பரேட். இவங்க அப்பயே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லைங்க பாத்தீங்கன்னா பிங்க் பெட்ரோல் ஸ்டிக்கர் தாங்க. இப்ப ஸ்டிக்கர் சொன்ன மாதிரி பிங்க் பெட்ரோல் ஸ்டிக்கர் நாங்க அப்பயே நம்ம சொன்னோம். பிங்க் பெட்ரோல்ங்கிறது ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த அம்மா பெட்ரோலை தான் திமுக பிங்க் பெட்ரோல்னு ஸ்டிக்கர் ஒட்டுச்சு. இது அண்ணா திமுக கொண்டு வந்தது. ஆனா இப்ப இவங்க கொண்டு வரக்கூடிய சிங்கப்பெண்ணுங்கிறது, ஏன்னா இந்த அம்மா பெட்ரோல் இந்த பிங்க் பெட்ரோல் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நிர்பயாவுடைய ஃபண்டில் இருந்து அவங்க ரன் பண்ணது. இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடியதை பார்க்கும்போது 2500 பேர் சிறப்பாக தனிப்பட்ட முறையில் இதுக்கு எம்ப்ளாய் பண்ண போறாங்க போறோம். அது வெறும் நிர்பயா ஃபண்ட் மட்டும் இல்ல, ஸ்பெஷல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங்ல தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. இப்போ இன்னைக்கு இந்த என்சிஆர்பி டேட்டா புள்ளி விவரம் இப்ப கிரைம் இன் இந்தியா 2024 பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுல கிரைம் அகைன்ஸ்ட் உமன் செக்ஷன் 3A நீங்க வால்யூம் 1ல செக்ஷன் 3A படிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2023ல 8943 இருந்தது. 2024ல 27% உயர்ந்து 11,363 இருந்துச்சு. இப்ப கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மத்திய பிரதேச இது பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்க, பீகார பாருங்கன்னாங்க. உத்தரப்பிரதேஷ் 2023ல இருந்து 24க்கு பிளாட் growth இல்ல. நான் இந்த இடத்துல அப்சல்யூட் நம்பர் பேசல, growth பேசுறேன். பீகார் 19% உயர்வு, ஆனா தமிழ்நாடு எவ்வளவு? 29%. அதே நீங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் செக்ஷன் 4A நீங்க வால்யூம் 1ல படிச்சீங்கன்னா, தமிழ்நாட்டுல 2023ல 6,968 இருந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 2024ல 10,046 உயர்ந்தது. சதவீதத்துல 44%. சார், இப்போ இதே உத்தரப்பிரதேசல 18%, பீகார்ல 35%. இப்போ ஒரே நிமிஷம் மதிவான நான் பேசி முடிச்சா அப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. இப்போ இந்த இடத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் இவங்க அங்க பாருங்க இங்க பாருங்க கை காமிச்சிருந்தாங்க பாருங்க. உத்தரப்பிரதேஷ் பீகாரை விட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 27%, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 44% அதிகரிச்சிருக்கும் போது இந்த மாதிரி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு செப்பரேட் விங்குங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம், இன்னைக்கு எதிர்கட்சி அவங்க களமாடும் போதே இதை ஒரு வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையுடைய வீரியத்தன்மையை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட சீஃப் மினிஸ்டர் பேசும்போது ஒரு
அண்டர்லைனிங் வேர்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்ம அடிப்பட முடியாது. அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் எந்த அளவுக்கு கண்ணியமாக பாதுகாப்பாக இருக்காங்கிறத வச்சுதான் நம்ம இதை ஏத்துக்க முடியும்னு ஒரு ஆழமான கருத்தை அந்த இடத்துல வைக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கு உண்டான முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கு. இப்போ a journey of 1000 miles start with a single stepங்கிற மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறது ஒரு 36ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 2500ல வந்து நின்றுருக்கு. இது கூட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இன்னும் போக போக இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை அடுத்து நிறுத்துற அளவுக்கு பெரிய அளவுக்கு இந்த போர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்கங்கறத என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய சார் பாயிண்ட் வெல் டேக்கன் சார். நீங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா இந்த என்சிஆர்பி டேட்டா பத்தி பேசுறீங்க. என்சிஆர்பி டேட்டான்றது வந்து ஒரு மாநில அரசு கொடுக்குற டேட்டா தான். டைரக்டா வந்து டெல்லியில இருந்து கொடுக்குற டேட்டா இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக ஆட்சியில ஒரு குற்றம் நடந்த உடனே அது எவ்வளவு சீக்கிரமா எஃப்ஐஆர் போடப்படுது, சாட்சிட் போடப்படுது, விசாரிக்கப்படுது, அது தண்டனை பெற்றுத்தரப்படுதுன்றது சேர்த்து நீங்க பேசணும். நீங்க வெறும் வந்து ரேஷியோ மட்டும் பார்த்து பேசுனீங்கன்னா, நீங்க உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் எவ்வளோ எஃப்ஐஆர் போடுறாரு, அங்கே புல்டோசர் வச்சு இடிச்சுன்னு இருக்காங்க, அங்கே லாரி விட்டு ஏற்றி கொலை பண்ணின்னு இருக்காங்க. இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சார். இங்கே வந்து சட்ட பிரகாரம் நடைபெற்று கொண்டு இருக்கு. இங்கே வந்து நீங்கள் சொல்கிற பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, என்சிஆர்பி டேட்டாவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்கிற அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு போகின்ற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வியில் பெண்கள் அதிகப்படியான படிக்கக்கூடிய மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இந்த டேட்டாவோட வருஷத்துல வந்துச்சு அது. ஆனால் அதை தானே சொல்கிறேன், காலங்காலமாக தானே உருவாக்கி வச்சிருக்கோம். திராவிட கட்சி தானே உருவாக்கி வச்சுக்குது. விஜயா உருவாக்கி வச்சாரு அப்படின்னா அதிமுகவுக்கு அப்புறம் நான் திராவிட கட்சிகள் தானே சொல்றோம். நான் மாத்திலாம் நான் பேசல. ஒரு குரூப்பிங் இல்ல. அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றது என்னன்னா, ஒரு குற்றம் நடந்துன்னா அந்த குற்றத்தை நாங்க எப்படி அணுகணும்னு சொல்றேன். உங்களை மாதிரி தவிர்த்துட்டு போகல. நாங்க அந்த சம்பவத்தை ஒரு நிமிஷம் அது இந்த எஃப்ஐஆர் போடுறதை பொறுத்த வரைக்கும் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க. டேட்டா பிரகாரம் நான் சொல்றேன், அதிகப்படியான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுறது தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்கள் மாதிரி வந்து தவிர்த்துட்டு போல அதிகமா இருக்கு. அதனால நம்பர்ஸ் நீங்க அப்சல்யூட்டா பார்க்காதீங்க அப்படிங்க. இல்ல நான் அப்சல்யூட் நம்பரே பார்க்கல. நான் கம்பேர் பண்றது நீங்க பெர்சன்டேஜ் சொன்னீங்க சார். ஆமா, அத தான் சொல்றேன் நான். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட உடனே அது டேட்டாவுல வந்துரும். நீங்க எஃப்ஐஆரே போடாம போற உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பேசுவீங்கன்னு கேக்குறேன். இது பேசிக் क्वेश्चन சார். 2020 இல்ல மதி 2023ல அதே திமுக ஆட்சி. அப்ப வந்து திமுகவுடைய வளர்ச்சியை தான் நம்ம இப்ப பேசுறோம் இங்க. இல்ல நான் தெளிவா திரும்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு வருஷமும் காவல்துறை எப்படி செயல்படுதுன்னு பாருங்க நான் சொல்றேன். ஆட்சி எப்படி நடைபெறுது பாருங்க நான் சொல்றேன். பதிவு செய்யப்படுது நான் சொல்றேன். ஆளுங்கட்சியா இருக்கும்போது நந்தகுமார் பேசுன மாதிரி பேசுனீங்க. மாத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நந்தகுமார் சார் பொன்வில்சன் அவர்கள் பேசல. சந்திரசேகர் ஒரே ஒரு பாயிண்ட் அதாவது 2023லயும் திமுக இதே மாதிரி எஃப்ஐஆர் நேர்மையா தான் பதிவு பண்ணிருக்காங்க. 2024 விஜயா பொறுத்தவரைக்கும் எங்க பதில் சொல்றாருன்னா கேள்வி அது வேற கேள்விங்க. அது எப்படி வேற கேள்வி? எஃப்ஐஆர் பதிவு செய்யறது மே 10ஆம் தேதி நிறுத்திட்டாங்களா? விஜய் மேடையில பேசுனதுக்கும் அதே அமைப்பு தானே, அதே இன்ஸ்டிடியூஷன் இல்ல. மேடையில பேசுனதுக்கும் விஜயோட நடத்தைக்கும் கரெக்டா இருக்கான்னு தான் கேள்வியே. ஓகே, பதிலுக்கு மட்டும் சொன்னா போதும். அதுக்கு கேப்போம். நடத்திக்கு டைம் வேண்டாமாங்கிற கேள்வியும் சேர்த்திருக்கு. நீங்க 6 மாசம் நீங்க 3 ஆச்சு. சில பிரச்சனைகள் 6 மாசம் டைம் இருக்கு. சட்ட ஒழுங்குக்கு எப்படி 6 மாசம் வரைக்கும் டைம் பண்ண முடியும்? ஓகே, திரு பொன்வில்சன் உங்களுடைய கேள்வியும் வச்சிருங்க. தென் நீங்க கை தூக்கினீங்க. திரு சந்திரசேகர் அவர்களை பதில் சொல்லுங்க. இல்லை, முக்கியமான விஷயம் இப்போ இன்றைக்கி ஒரு சிங்கப்பெண் அதிரடி திட்டம் துவங்கியிருக்காங்கல்ல. இப்போ அது நோக்கத்தை மட்டும் நான் இப்போ படிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, படிங்க. அதோட நோக்கம் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்தல், அவசர காலங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க விரைவாக உதவுதல், பெண்களுக்கு உதவி எண்கள் 1091, குழந்தைகளுக்கு உதவி எண்கள் 1098. இந்த கால்கள் உடனடியாக அருகில் உள்ள ரோந்து வாகனத்திற்கு தகவல். அந்த ரோந்து வாகனத்தில் ஜிபிஆர்எஸ் வசதி, நெட் வசதி, கேமரா வசதி எல்லாம் இருக்கும். 40 இனோவா கிறிஸ்டா வாகனங்கள் எங்கெல்லாம் கண்காணிக்கப்படும்னா, பெரிய மார்க்கெட், வழிபாட்டு தலங்கள், ஐடி பூங்காக்கள், குடிசை பகுதிகள், கடற்கரைகள், பூங்காக்கள், பள்ளிக்கூடம், கல்லூரி, பேருந்து முனையங்கள், ரயில்வே ஸ்டேஷன், வணிக வளாகங்கள்,
இவ்வளவு இடத்துலையும் நடக்கும். அதற்காக ஏடிஜிபியாக இருக்கிற ஐபிஎஸ் ரவி நியமிக்கப்பட்டார். இது நான் படித்தது எல்லாமே வந்து அம்மா பெட்ரோல் 27 ஆகஸ்ட் 2019. இப்போது இதுக்கும் என்னதுக்கும் என்ன வித்தியாசம்? இதை வந்து விஜய் அவர்கள் விளக்குனாரா? ஏனென்றால் 2012 நிர்பயா பாதிக்கப்பட்ட பொழுது நிர்பயா ஃபண்டுன்னு 1000 கோடி குறைஞ்சது, ஸ்டார்டிங்லேயே 1000 கோடி வச்சு இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுத்து ஒரு 8 மாநகரங்கள், அதில் சென்னையும் ஒன்று, அதில் வந்து என்ஹான்ஸ் பண்றது தானே சார். இப்போ நீங்க உலகத்தில் இருக்கிற அரசுகள் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்னும் ஐடென்டிக்கலா தான் இருக்கும். சத்துணவுல முட்டை சேர்ப்பாங்க, முட்டையை அதுக்கப்புறம் காலை உணவுன்னு கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிக்னேச்சர் அதுல சேர்க்கறாங்க. இப்போ வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம், முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல மாறியது. அதுதான் விஜய் வந்து மாற்றம் கிடையாதுன்றேன். சரி, இதையும் 10 உலக அரசுகள் எடுத்துக்கோங்களேன் சார். அடிப்படைகள் இதுதான். என்ன வரும்னா இப்போ இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரும்போது அது ஏற்கனவே இருந்த திட்டமா, புது திட்டம்? அது போல 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அது ஏற்கனவே இருந்த திட்டமா, புது திட்டம்? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சார் தந்தை டெல்டா, அது ஏற்கனவே இருந்த திட்டமா, புது திட்டம்? சென்னைக்கு வந்து சார் இது புதுசா பழசாக்கிறது பிரச்சனையா? இது பெண்கள் பாதுகாப்பை எஃபெக்டிவா அட்ரஸ் பண்ற அமைப்பை கொண்டிருக்கா, அதை என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்கங்கிறது பிரச்சனையா? இல்ல, 1973-74 கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெண்களை முதலாக காவல்துறையில கொண்டு வராரு, அது புது திட்டம். அதே ஜெயலலிதா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வரும்போது அவங்க வந்து பெண் காவல் நிலையங்கள், மகளிர் காவல் நிலையங்கள், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்து 222 காவல் நிலையங்கள் இருக்குது, மகளிர் காவல் நிலையங்கள். கமாண்டோ படையெல்லாம் இது போல புதுசு. நீங்க என்னன்னா ஸ்டிக்கரை மாற்றி நீங்கள் வந்து அதே இதை போட்டு இப்போ நாளைக்கு என்ன செய்வீங்க? இப்போ அம்மா உணவகங்களை சீரமைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு என்ன செய்வீங்க? அங்கேயும் பெயிண்ட் அடித்து சிங்கப்பெண் உணவகம் அப்படின்னு அதையும் திறந்து வைப்பீங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புது திட்டங்கள் கொண்டு வாங்க. இன்னொன்று, 10ஆம் தேதி நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 3 கையெழுத்து போட்டீங்க, அதில் 2வது கையெழுத்து இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம். 30 நாட்கள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அதில் என்ன திட்டங்கள், என்ன பட்ஜெட்டரி ஒதுக்கீடு, இப்போவும் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 355 கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட உள்ளது. அப்போ ஏன் அடுத்த நாளே ஆரம்பிச்சிருக்கலாமே? அதே மாதிரி 2500 பேர் நியமிக்கப்பட உள்ளார்கள். பட்ஜெட்டே இப்ப அடுத்த வாரம் தான் கொண்டு வர்றாங்க, அதெல்லாம் பார்க்கணும்ல, சொல்லணும். இதுல இல்ல, இது அன்னைக்கே சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கலாமே, நான் 27ஆம் தேதி கூட ஆரம்பிச்சிருக்கலாமே. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அந்த 30 நாள் தாமதத்திற்கு நீங்க 200 யூனிட் இப்போ ஃப்ரீன்னு சொல்லி 500 யூனிட் மேல 100 யூனிட் தான் ஃப்ரீன்னு சொன்னீங்க. ஜெயலலிதா அம்மா கொடுத்தது மட்டும்தான் செல்லுபடி ஆகும்னு சொன்னீங்க. அது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கல்ல. இந்த அதிரடி படை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்போ 30 நாள் கழிச்சும் இன்னைக்கு வரைக்கும்? இன்னொன்னு, நிர்பயா ஃபண்ட் ஒரு அரசாங்கத்துக்கு வாக்குறுதி நிறைவேற்றத்துக்கு 5 வருஷம் இருக்கு, 30 நாள் தாமதம் சொன்னது சரியா? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ஆரம்பிச்சு வச்ச திட்டங்கள் சொல்றேன். இப்போ 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்கல. அதே மாதிரி முதல் நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னீங்க, நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம், என்கிட்ட காணொலி இருக்குது, அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பயணிக்கலாம் அரசு பேருந்தில். அடுத்த நிமிஷம் கொடுத்துருக்காரு அவர் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லலை. அதனால் இதெல்லாம் என்னென்னா, இப்போ நம்ம மதிவாணன் சொன்ன மாதிரி நிர்வாக ரீதியாக நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றத்துக்கு டைம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் தயவுசெய்து அரியர்ஸோடு கொடுத்துருங்க. ஆனால் இப்போ 2500 ரூபா ஒரு வருஷம் கழித்து கொடுக்குறீங்கன்னா கூட அது அரியர்ஸோடு கொடுத்துருங்க. திமுக கிட்ட அதான் கேட்டீங்க. அது போல தான் இப்போ நீங்கள் காப்பீடு திட்டம் நீங்கள் சொன்னீங்க, இப்போ கலைஞர் காப்பீடு திட்டம் முதலமைச்சர் காப்பீடு திட்டமாக மாறிச்சுன்னு 5 லட்சம் ரூபாய் இருக்கிறத 25 லட்சம் ரூபாய் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ கூட சொல்லுங்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இன்னைக்கு தண்டையார்பேட்டில் கஞ்சா விற்பனையை போட்டு கொடுத்தவர் சொன்ன விஷ்ணு என்ற இளைஞன் பாட்டிலால் அடித்து கொல்லப்படுகிறார். இது நாங்கள் 6 மாதம் கழித்து கேட்குறோன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள்.
தூத்துக்குடி அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை, தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கைது. இதையும் நாங்கள் 6 மாதம் கழிச்சு கேட்குறோன்னு சொல்ல முடியுமா? அப்போ யோசிச்சு பாருங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடனடியாக செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா எக்ஸிஸ்டிங் காவல்துறை உங்ககிட்ட இருக்குது. சட்டம் ஒழுங்குல ஹனிமூன்லாம் கிடையாதுங்கிறீங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும், இதுக்கெல்லாம் பதில் வாங்குவோம். திரு மதிவாணனும் மற்றும் திரு பொன் வில்சன் அவர்களும் கேட்ட கேள்வி, சட்டம் ஒழுங்கு மாதிரியான விஷயங்களுக்கு ஹனிமூன் பீரியட் கொடுக்க முடியாது, இது ஒரு ரீஹேஷ் தானே, எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து பிங்க் பேட்ரோலுடைய வேறு வடிவம் தானே அப்படிங்கிறாங்க. விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சட்டம் ஒழுங்குக்கு காலம் கொடுக்க முடியாது. ஆனால் அதே போலீஸ் தான் இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அதுதானே. நீங்கள் தலைமை மாறி இருக்கலாம், நீங்கள் விஜய் அவர்கள் மாறி எல்லா ஆட்சிக்கும் எல்லா ஆட்சிக்கும் பொருந்தும். அதுதான் நான் எல்லா ஆட்சிக்கும் கடந்த ஆட்சியில் இருந்தப்போ கூட நீங்கள் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கிரைமை வந்து நீங்கள் ஒரு சட்டம் ஒழுங்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஒரு இண்டிவிஜுவல் கிரைமு, அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள கிரைம் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் கிரைம் சட்டம் ஒழுங்குன்னா என்னென்னா, நீங்கள் காவல் நிலைய மரணம் எடுத்துக்கலாம், கள்ளச்சாராய மரணத்தை எடுத்துக்கலாம், போலீஸ் துப்பாக்கிச்சூடை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் கேங் ரேப் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆமாம், அது மாதிரி கேங் ரேப், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அது மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நடக்கிற பிரச்சனைகள், ஏதாவது பாலியல் பிரச்சனைகளோ அல்லது ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒரு சட்டம் ஒழுங்கு அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துல, அதுவும் தான் அவர் நீங்கள் இன்றைக்கி பேசுனது, திரு முதலமைச்சர் அவர்கள் பேசுனது, அந்த அவர் நந்தகுமார் கூட கோட் பண்ணார். அந்த போதைப்பொருள் கலாச்சாரம் தான் இதில் எல்லாமே லிங்க்டு டு இதுதான், போதைப் பொருள் கலாச்சாரத்தில் தான் வருது. அதனால் அதை ஒழிக்கணுங்கிறதுல முதல்ல அவர் ஸ்டெப் எடுக்கணுங்கிறதுல முயற்சியில் இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, இன்றைக்கி அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை கூட ஏற்கனவே இருந்த இது, அதில் ஸ்டிக்கர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார், பொன் வில்சன் கூட சொன்னார். ஆக்சுவலாக நீங்களும் சொன்னீங்க அது என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது. இதில் நான் ஒரு விஷயம் பார்த்தா, அது செப்பரேட்டடாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2500 பணியிடங்கள் இன்னும் மேலும் அதில் வந்து படைகளில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இருந்ததெல்லாம் என்னென்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரோந்து இருக்கும். இது வந்து காவல் நிலைய எல்லை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எங்கே இருந்தாலும் இவங்க போனாலும் அவங்களுக்கு காவல் நிலைய எல்லை கிடையாது. அவங்க வந்து அதை அரெஸ்ட் பண்ணுறதோ வாட் எவர் இட் இஸ், அதை நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை. ஆமாம், அதனால அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரோன் மூலம் கண்காணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் இதில் சேர்த்துருக்காங்க. அதனால இது ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டியாக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்றதை பார்க்குறேன். நீங்கள் அடிஷ்னலாக இருக்கிறது தப்பு இல்லையே, ஒரு பாதுகாப்புக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு படை வர்றதுன்றது தவறு இல்லையே அந்த குற்றங்களை குறைப்பதற்கு. அதனால் அந்த வகையில் வரவேற்கணுங்கிறதுல நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த அரசாங்கம் வந்த பிறகு பல இனிஷியேட்டிவ், முதல்ல மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற விதத்தில் என்ன நம்பிக்கை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழலற்ற அரசாங்கத்தை கொண்டு வரணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நீங்கள் அதை வந்து ஒரே நாளில் கொண்டு வர முடியுமா, ஒரு மாதத்தில் கொண்டு வர முடியுமா, ஒரு வருடத்தில் கொண்டு வர முடியுமாங்கிறதெல்லாம் கொஸ்டின் மார்க். ஆனால் அதற்கான இனிஷியேட்டிவை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க. ஒரு டிவிஎஸ்சியில் ரைடுங்கிறது எப்பொழுதும் நடக்கும், அந்த பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் நடக்கும், ரைடு நடக்கும், அந்த அளவு பணம் பிடித்தார்கள், அதெல்லாம் செய்திகள் வரும், அது ஒரு நாள் செய்தியோடு போகும். ஆனால் இன்றைக்கு அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல் இருக்கக்கூடாது, எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி 717 டாஸ்மாகை கூட நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நிறையா பேர். 717 எங்கே, 500 தானே இருந்துச்சு, 400 தான், இன்றைக்கி 717ன்னு சொல்லி நம்பரை வெளியிட்டாங்க. எந்தெந்த இடத்துல எங்கே திறந்த மூடி இருக்கோன்றதையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, ஒரு பள்ளிகளில் கல்வி கட்டணங்களை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும், அதை கூட கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அவங்க. இன்றைக்கி ஜட்ஜே கூட கேட்டிருக்காரு, ஏன் அதை டிஸ்பிளே பண்ணுறதுல உங்களுக்கு என்ன இதில் இது இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்டிருக்காரு. நீங்கள் அது வந்து கருப்பு பணம் கிடையாதுல்ல, நீங்கள் ஒயிட்டில் கொடுக்க போகிறீங்க, அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் அதை டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாங்க. அதை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இனிஷியேட்டிவும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு ரைடு, ஒரு இன்ஸ்பெக்ஷன் போய் அங்கே உள்ள திருச்செந்தூரில் உள்ள ஒரு முறைகேட்டை பிடித்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு கல்ச்சரையும் பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, இன்றைக்கு பழனியில் அவர் அறநிலையத்துறை அமைச்சர் போகிறார். அங்கு அந்த விழா பேனரில் அதிமுக லோக்கல் எம்எல்ஏவோட பேர் இல்லை, நேரடியாக கூப்பிட்டு பாசிஃபை பண்ணி பண்ணுறது வருத்தம் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமும் பார்க்குறோம். பட் இன்னொரு விமர்சனம் என்ன வருது அப்படின்னா, ரொம்ப பர்ஃபமேட்ரியாக செய்கிறாங்க. இப்போ ஒரு கள ஆய்வு செஞ்சு நிறைய அதை ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, இது வந்து ஒரு காட்சிப்படுத்துறதுக்காகவே செய்யப்படுது அப்படிங்கிற விமர்சனமும் வருது பார்க்குறோம். இல்லைங்க, நீங்கள் செய்கிறத போடுறது தப்பு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, கடந்த காலங்களில் இல்லையான்னு கேட்டால் இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ இன்ஸ்டாகிராமே யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்களா? தாவேக்காவுக்கு முன்னாடி யாருமே யூஸ் பண்ணலையா இன்ஸ்டாகிராமை? அல்லது எக்ஸ் தளத்தை யூஸ் பண்ணலையா? எல்லாரும் யூஸ் பண்ணது தானே. ஏன் இப்போ திமுக கூட கடந்த தேர்தலெல்லாம் அதிகபட்சமாக இதிலெல்லாம் யூஸ் பண்ணாங்களே, எல்லாத்தையும் விளம்பரங்கள்லாம் யூஸ் பண்ணாங்களே, ஒவ்வொரு இதுக்கும் டேக் லைன்லாம் போட்டு யூஸ் பண்ணலையா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருங்கிறது பட்டி தொட்டி எங்கேயும் ஒழிச்சிச்சு இல்லை. அது அந்த 2021
அதற்கான இதெல்லாம் முன்னெடுப்பு பண்ணாங்கல்ல, அதனால் அதை அதிகப்படியாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த இளைஞர்கள்ட்ட அது ரீச் ஆகிருக்கு, அவ்வளோதான். அது இன்றைக்கி கூட முரசொலியில் விமர்சனம் வருது, தற்குறின்னு வருது. அதெல்லாம் வந்து ஒரு தவறான விமர்சனமாக பார்க்குறேன். இன்றைக்கு கூட முரசொலியில் தலையங்கத்தில் தற்குறி என்று குறிப்பிட்டிருக்காங்க. தற்குறி, இவர்கள் சரியாக இல்லை, இந்த முதலமைச்சர் வந்து ரீல்ஸ் முதலமைச்சர், அது மாதிரி கவர்ச்சி அரசியல், ஒரு நடிகரின் கட்சி, இது மாதிரி எல்லாம் குறிப்பிடுறாங்க. அண்ணனே நடிகரின் கட்சி தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார். இப்பதான் தாவேக்கான்னு சொல்ல இது மாதிரி இல்ல, இன்னைக்கும் முன்னாள் நடிகர், இன்றைக்கு முன்னாள் நடிகர்னு குறிப்பிட்டிருக்காங்க, முரசொலியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு தவறான இவரோட விவாதத்தை ஒரு நாளும் தாவேக்கான்னு சொல்லிட்டு நடிகர் கட்சி இது வந்து நீங்க நடிகர்களால் துவங்க, அதாவது KR ராமசாமியிலிருந்து எம்ஜிஆர் அவர்களிலிருந்து SSRலிருந்து எல்லோருடைய ஆமா சொன்ன மாதிரி இன்றைக்கு உதயநிதி வரைக்கும் நடிகர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி தான் அது, கலைத்துறையால் வளர்க்கப்பட்ட கட்சி தான். ஆனால் அதை விமர்சனம் செய்வது என்பது மக்கள் ஏத்துக்கல. நீங்க அதை புரிந்துக்க கொள்ள மாட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு சுய ஆய்வு பண்றீங்கன்னு சொல்றீங்க, கள ஆய்வு பண்றேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் மக்கள் விரும்பல. எதிர்த்தா மக்கள் அதற்காக இன்னொரு சவாலை நான் பாக்குறேன். நீங்க சவால் ஒரு செகண்ட், அதாவது ஒரு சவால், முக்கியமான சவால் தாவேக்காக என்னன்னு நினைக்கிறேன்னா, இது வரைக்கும் திமுக ஆட்சி பண்ணா அதிமுக விமர்சனம் பண்ணும், அதிமுக ஆட்சி நடந்த போது திமுக விமர்சனம் பண்ணும். ஆமா, இரண்டு கணைகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கு. ஆனா விமர்சனம் செய்யட்டும், தவறில்லை, விமர்சனம் செய்யட்டும். இன்றைக்கு கூட சிங்கப்பெண் அதிரடிப்படை துவங்குவதற்கு முன்பே அவர் RB உதயகுமார் அதிமுகலேருந்து பல கேள்விகள் எழுப்புறாரு. ஏற்கனவே 25,000, 1,33,000 காவலர்கள் இருக்காங்க, 25,000 பெண் காவலர்கள் இருக்காங்க. இல்ல அந்த டீடைல்ஸ்க்குள்ள போய் கேட்பதுதானே ஆரோக்கியமான இது இல்ல. கேட்கலாங்க, நீங்க வந்து ஆரம்பிப்பதற்கு முன்பே கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரு திட்டம் துவக்கப்படுகிறது, அந்த திட்டம் ஏதோ ஒரு ஃபெயிலியரோ அல்லது வேற ஏதாவது சரியாக நடக்கலன்னா நீங்க அதை விமர்சனம் செய்யலாம். அப்போசிஷன் ஃபார் அப்போசிஷன் சரி, எதிர்க்கணும்னு எதிர்த்தா மக்கள் கிட்ட அது ஒரு ஒவ்வாமை உருவாக்குங்கிறார். இல்ல, அதாவது யார் கூட யார் சேர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதிமுக கூட வந்து காங்கிரஸ் சேர்ந்து எப்படி ஆகி போச்சு, காங்கிரஸ் மாநில உரிமையை பேசின காங்கிரஸ், மொழி உரிமையை பேசின காங்கிரஸ், தமிழ்நாட்டில் எங்க கூட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தெளிவா பேசுறோம். சிறுபான்மையின் நலன் பேசின காங்கிரஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரீல்ஸுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்கும் வக்காலத்து வாங்குற கட்டத்துக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு பேசிட்டு இப்ப எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி தாவேகா தலைவர் வந்து விஜய் முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல நடிகர் கட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் உதயநிதி வந்தாரு, அண்ணா வந்தாரு, என்னவோ சொல்றாருன்னு வச்சிங்களேன். ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க, இவர் என்ன பேசுகிறார், தயவு செஞ்சு பிரித்து பாருங்க. நீங்கள் கூட்டணி வச்சிட்டீங்கன்றதுக்காக நீங்கள் பேசின அத்தனையுமே அபத்தமாக இருக்குதுன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இத்தனை நாள் உங்களோட கூட்டணி வச்சதுக்காக உண்மையாக சொல்கிற இந்த இடத்துல பகிரங்கமாக நாங்கள் வெக்கப்படுறோம் சார். எதனால் நீங்கள் இன்றைக்கி தாவேகாவுக்கு போனீங்க, 2 மந்திரி கொடுக்குறாங்கன்றதுக்கு போயிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து இந்த திட்டங்களுக்கு நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறேன். வாக்குறுதிக்கு பேசுங்க. திமுகவோட ஒரு நிமிஷம் சந்திரசேகர் சார், நீங்க பேச நான் குறிக்கல. திமுகவுடைய 50 முழக்கங்களை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதை வரைக்கும் நாங்க அதை தான் மெயின்டைன் பண்ணோம். தேர்தல் அப்ப கேள்வி கேட்கும் போது முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னது மாநிலத்தில் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வராதுன்னு தான் சொன்னார். அதை தான் நாங்க மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இன்னைக்கு சொல்லிருக்காங்க, இன்னைக்கு ஒத்து வராதுன்னா இல்லங்க, 108 சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க கொடுத்தீங்களா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லைன்னு. அப்படி இருந்தா கூட அவர் உங்க தொல்லையை தாங்க முடியாம மாநாட்டிலேயே அவர் அறிவிச்சிட்டாரு. பெரும்பான்மை என்னுடைய கேள்வி இந்த திட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்டிக்கர் ஓட்டுறாருன்னு நான் சொல்றேங்க. இந்த ஸ்டிக்கருக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ஸ்கீமுக்கு பதில் சொல்லுங்க. இந்த திட்டத்துக்கு நான் என்ன கேட்டேன், மத்தவங்கள்ட்ட கேட்போம். திருப்பி பொன்னில்சன் எஸ் இல்ல சந்திரசேகர் சொல்றாரு, பெரும்பான்மையை ஆதரிச்சா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் அமைச்சர் பதவி கொடுப்பேன்னு சொன்னாரா விஜய்? இல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி கிடையாதுங்க. நீங்க வந்து எங்களை ஆதரிப்பவர்களுக்கு அவர் சொல்லிருக்காரு. நீங்க பாருங்க, அதாவது எதிர்கட்சி சார். இல்ல சார், நீங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க. இப்போ அவருக்கு வந்து தர்ம சங்கடம் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த சூழ்நிலை கொடுக்குறாங்க. மத்தியில் மோடி வந்து 2009 2019 சொல்லிட்டு திமுக கூட்டணி வைக்க முடியும்னா இது சார் பால்ட் ஆயில் கார்பெட்டர்லாம் சொல்லி திமுக அதிமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி செய்யுமானா அது நியாயமான? இதுவும் நியாயம் தானே?
ஒரு போஸ்ட்போன் இதுவும் அலையன்ஸ்க்கு பால்டைல் தானே அப்போ? கான்ஸ்டிடியூஷன் இடம் அதான் கொடுக்குதுல்ல? சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன் சார், நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுத்ததை நான் சொல்லல, அவர் நியாயப்படுத்துறாரு பாருங்க. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவர் சொல்லிட்டாரு காங்கிரஸ்க்கெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்றாரு. இல்லங்க, எங்களை ஆதரிக்கிற எந்த கட்சிக்கும் அளிப்பேன்னு சொல்லிட்டாரு. பெரும்பான்மை கிடைத்தால் கூடன்னு சொல்லிருக்காருங்க அவரு. இல்ல பெரும்பான்மை கிடைத்தா ஆமா, பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை வந்தாலும் சொல்லிருக்காரு. தனிப்பெரும்பான்மை வந்தாலும் எங்களை ஆதரிக்கின்ற கட்சிகளுக்கு கொடுப்போம்னு சொல்லிருக்காரு. சந்திரசேகர் நான் சொல்றது கேளுங்க. அவர் சொன்னது எங்க கூட கூட்டணியில இருக்கிற கட்சிகள், ஆதரிக்கிற கட்சிகள் சொல்லிருக்காரு பாருங்க. கிடைக்காம தர்ம சங்கடத்துல இல்ல இப்ப தர்ம சங்கடத்துல நீங்க ஆதரிக்கிற கட்சிகள், இதுக்கும் அதுக்கும் மலையாளம் வேறுபாடு. இதுக்கு அந்த சப்பக்கட்டு நம்ம கட்டவே கூடாது, அது சம்பந்தமே கிடையாது. அவர் சொன்னது உண்மைதான். ஆனா என்னன்னா என் கூட எந்த கட்சி, சின்ன கட்சி கூட்டணி, அவராவது வெளியில பாதி சொன்னாரு, என்ன செஞ்சாருங்கிற கேள்வி இருக்கு. எந்த இடத்துல அதிமுக திமுகவோட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லிச்சு, எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சு? தீய சக்தி அந்த சக்தி அப்படின்னு பேசிட்டு எலெக்ஷன் கேம்பெயின ஃபுல்லா அவங்கள கழுவி ஊத்திட்டு கூட்டணிக்கு முயற்சி செஞ்சாங்களே. இல்ல ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்களே திமுகவோட. ஹிட்லர்னு சொல்லிட்டு சார், மீசை இல்லாத ஹிட்லர்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வந்தாங்களா? அந்த மாதிரியா? அதே மாதிரி தான் எல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, லெஜிட்டிமேட்டா விலைக்கு வாங்கினாங்களா? அதிமுக எம்எல்ஏக்கள் திமுக விலைக்கு வாங்கினாங்களா? இல்ல திமுக எம்எல்ஏக்கள் அதிமுக விலைக்கு வாங்கினாங்களா? அதை சொல்லுங்க. லெஜிட்டிமேட்டா இருக்கிற விஷயத்தை அவங்க கொள்கை அப்படி பார்த்தா காங்கிரஸ் டிவிகே போஸ்ட்போன் அலையன்ஸ் லெஜிட்டிமேட் தானே? இட் இஸ் வித் இன் தி ஆம்பிட் ஆஃப் தி லா. எது சார்? நான் என்ன கான்ஸ்டிடியூஷனலா பெர்மிசிபிள் சார், உங்களுக்கு இல்லீகலே கிடையாது சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு போஸ்ட்போன் அலையன்ஸ்ல நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. அது கிடையாதுன்னு சொல்றேன் நான். இல்ல, நான் எதற்காக குறிப்பிட்டேன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சியை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்காக பதில் சொன்னாரு. அடுத்து சொல்றேன். இல்ல மத்தியில நரசிம்மராவ் ஆட்சி இருக்கும்போது நீங்க மைனாரிட்டி ஆட்சி தானே கொடுத்தீங்களா? மற்றவங்களுக்கு பங்கு கொடுக்கல. அது ஒரு கட்டத்தில் வரும்போது மாறுது, அது வேற விஷயம். அடுத்தது இப்ப ரவி மனோகரனை பற்றி சொன்னாரு அறநிலையத்துறை அமைச்சர். ரவி மனோகரன் யாரு? 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சவங்க சார். அவர் பேர் அது ஆதரவு தெரிவிச்சாங்க இல்லங்க, அது அதிமுக எம்எல்ஏங்க ஏத்திட்டாங்க. அவங்க வேற கணக்கா சார்? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இன்னைக்கு நான் காரணத்தை சொல்றேன் கேளுங்க. இல்ல இன்னைக்கு ரவி மனோகரன் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் கீழ் செயல்படக்கூடிய அதிமுக உறுப்பினரா இல்லையா? அவர் ஏன் தாவேகா பக்கம் கட்டுறீங்க? உறுப்பினர் அதுதான் சார் உறுப்பினர். நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் சொல்லலாம்ல. இப்ப நீங்க அவர் பெருந்தன்மையோட சொல்றாருன்னு சொல்லும்போது உள்நோக்கத்தோட சொல்றாரு நானும் சொல்லலாம்ல. எனக்கு அந்த உரிமை இருக்குதுல்ல. அத எதிர்க்க அத யோசிக்கிறீங்களா? விமர்சனம் வைக்கணும்னு முடிவு பண்றீங்க. அவர் இப்ப இந்த இல்ல இந்த விஷயத்தை சந்திரசேகர் சொல்லல. ரவி மனோகரன் எதுக்காக சொன்னாருன்னு அவர் பெருந்தன்மையோட எதிர்க்கட்சியா இருந்தாலும் சொன்னாருன்னாங்களா? சோ அப்ப 25 பேரை அதிமுக இந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போகுது அப்படிங்கிறது பேச்சு மூலமா தெரியுது. இல்ல அதே ரமேஷ் அது எக்ஸ்பைரி டேட்டும் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும்போது மேனுஃபேக்சரிங் டேட் மே 8 இருக்குதே, இது எப்படி, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? சொல்லுங்க நந்தகுமார் சார். இப்போ இது நிறைய சிலது கொஞ்சம் எல்லாம் மீறுறாங்களா? இப்போ உண்மையை ஏத்துக்கிறோம். இப்போ இந்த நிறைய ரெய்டு போறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ரெய்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒரு சிவிக் டியூட்டியை செய்கிறாங்க, எம்எல்ஏ கடமையை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சில சமயத்தில் அது அந்த கோடை தாண்டுதுங்கிற விமர்சனமும் வருது. அரசு முறுக்குக்கு மேனுஃபேக்சரிங் டேட் கேட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் போன அத்தனை ஆய்வுகளையும் எடுத்து பார்த்தா இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஐயா வில்சனுக்கு தெரிஞ்சதே. மத்த நடவடிக்கை எல்லாம் அவருக்கு கண்ணே தெரியலையா? ரமேஷ் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம். அப்ப ஏன் இந்த மாதிரி செலக்டிவா நீங்க பிக் பண்றீங்க? அடுத்தது இன்னைக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப மதியம் எல்லாமே சொல்றாங்க இது நடிகர் கட்சினா, உதயநிதி ஸ்டாலின் என்ன நாசால விஞ்ஞானியா இருந்துட்டு வந்தாரா? நந்தகுமார் சார், எங்க இருந்து வந்தாரு? நீங்க தயவு செய்து நந்தகுமார் ஒரே 30 வினாடி, ஒரே நிமிஷம், அதிகமா இல்ல 30 வினாடி தான். எப்படி சந்திரசேகர் இல்லங்க 30 வினாடி இல்லங்க, பேசாம இருங்க நீங்க. 30 வினாடி தான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 30 வினாடி தான், அதிகமா இல்லங்க, வெறும் 30 வினாடி தாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா பேசுங்க. ஒரு நிமிஷங்க, நான் 30 வினாடி தான் கேக்குறேன், அதிகமா இல்ல கேக்கல. உதயநிதி ஸ்டாலின் 2011 தேர்தல் வேலை செய்ததுக்கான ஆதாரம் இருக்கு, கட்சி பணி செய்ததுக்கான ஆதாரம் இருக்கு. அதன் பிறகுதான் அவர் சினிமாவுக்கு வந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி சினிமாவில் நடிச்சுட்டு அரசியலுக்கு வரல. நீங்க தயவு செஞ்சு
கொளத்தூர்ல இன்னைக்கு ஜெயிச்சிருக்காருல விஎஸ் பாபு, அவர்கிட்ட போய் கேளுங்க, உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பணி செய்திருக்காரா இல்லையா, கட்சி பணி செய்திருக்காரா கேட்டுட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நான் பதில் சொல்றேன். இது அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அதை கஷ்டப்பட்டுலாம் இல்ல. நீங்க என்னவோ சொல்றீங்க, நடிகை வந்துட்டு அப்புறம் சினிமா அரசியலுக்கு வந்தாங்கன்னா நாங்க அரசியல் வந்துட்டு தாங்க வந்தோன்ற. நீங்க முதல்ல புரிஞ்சுங்க, குற்றச்சாட்டே பொய்யா சொல்றீங்க மக்களுக்கு. இல்ல பொய்யெல்லாம் இல்ல. இப்ப உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாடு பூரா தெரிய வைக்கணும்னா அவர் சினிமால நடிச்சாதான் தெரியவாருங்கிறதுக்காக தான் சினிமாக்கு நீங்க அனுப்பிச்சது. நீங்க சினிமா வேற எதுக்காக அனுப்புறீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், அரசியல்ல இருந்து ஆமாங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, அவர் சினிமால இருக்கும் போதே இல்ல ஒரே நிமிஷம் ஹரி, சினிமால இருக்கும் போதே நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு பேட்டி கேட்கப்படுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி இருக்காரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா முற்றிலும் புறம்பா பொய் பேசுறது. விவாதத்துக்கு போறீங்களா முடியாதுன்னு சொன்ன, இன்னைக்கு கேட்டாங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேள்விக்கு பதிலாக இல்ல. திரு ஸ்டாலின் என் மருமகனோ என் குடும்பத்தில் இருக்கிற யாரோ வரமாட்டாங்க சொல்றேன். நேத்து விவாதம் நீங்க அமைச்சர் ஆவீங்களா ஒரு மாதிரி இருந்தது, நீங்க இல்ல சார், நான் அதான் சொல்றேன். நேத்து ஒரு மாதிரியா இருக்கு கலம், இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க. அவர்ட்ட கேக்குறாங்க நீங்க அமைச்சர் சீனியாரிட்டி எப்படி போச்சு, மாறிச்சு? அதுதானே இப்ப சொல்றேன். நேத்து ஒரு மாதிரி காலம் இருக்கும், இன்னைக்கு ஒரு காலம். அதுதானே பதிலா சொல்லிட்டேன் நான். சொன்னதுக்கு அப்புறம் சீரியஸா கேள்வி கேக்குறீங்க, அதான் பிரச்சனை. சரி, இப்போ ஒன்னா உதயநிதி ஸ்டாலின் பொய் பேசியிருக்கணும், இல்லனா மதிவாணன் பொய் பேசியிருக்கணும். இந்த ரெண்டு பேர்த்துல யார் பொய்ங்கிறது அவங்களே முடிவு பண்ணி கொடுத்துருவா. நந்தகுமார் சொல்றது உண்மையா, மதிவாணன் சொல்றது மக்கள் முடிவு பண்ணிட்டான். இல்ல இல்ல இல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொன்னது உண்மையா, மதிவாணன் சொல்றது உண்மையா? சேனல்ஸ் எல்லாம் பிளாக் பண்றீங்க, சேனல்ஸ் கட் பண்றீங்க. இது என்ன மாதிரியான நிர்வாகம் சார்? சார் நந்தகுமார் நோபடி சர்வீஸ் பத்தி உதயநிதி தான் சொன்னாரு. ரமேஷ் சார் பிரசாத் உதயநிதி சொன்னாரு சார். சரி சார், புதிய தலைமுறை கட் பண்ணீங்க, பாலிமரை கட் பண்றீங்க, எத்தனை சேனல் கட் பண்ணீங்க அரசு கேபிள்ல இருந்து? சொல்லுங்க, இது என்ன மாதிரியான நிர்வாகம்? ஓகே, நான் பதட்டம்னு தெரியல. மதிவாணனுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் பதட்டம், இவ்வளவு தூரம் பரிதவிப்பு எதுக்கு? 30 செகண்ட்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு கேட்டுட்டு வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தவங்களை பேச விடாம பண்றதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நம்ம கேட்கறது இன்னைக்கு அவர் விஜய் அவர்களை பார்த்து சினிமா நடிகன்னு சொல்லக்கூடியங்க. அதனாலதான் கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் நாசால விஞ்ஞானியா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்திருக்காரு. அதுக்கு தானங்க பதில். நீங்க சொல்லிட்டீங்க, you both made your points. Finish your thoughts. Prabhakar will have the last word. ஹரி ஒரே நிமிஷம். அதே மாதிரி நீங்க சமூக நீதி மேடைக்கு மேடை பேசுறாங்க. அதிகார பகிர்வுங்கிறது சமூக நீதியினுடைய அவுட் ஆஃப் சிலபஸா? சமூக நீதியில அடிப்படையா அதிகார பகிர்வு தானுங்க. இன்னைக்கு அது விஜய் அவர்கள் கொடுத்திருக்காருல்ல. அடுத்தது இப்ப சமீபமா பாருங்க, இந்த விவாதங்கள்ல மட்டும் இப்ப திமுக அண்ணா திமுக பாருங்க எந்த அளவுக்கு சிங்க் ஆயிருக்காங்க இந்த கடந்த 30 நாட்கள்ல. இன்னைக்கு அந்த கட்சி சார்ந்த கட்சி சார்ந்த டிவியில என்னைக்குமே எடப்பாடியாரையும் அவருடைய அறிக்கையும் இன்னைக்கு அதை செய்யறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அண்ணா திமுக அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கறத பாருங்க. உங்க நிர்வாகம் சரியில்லைங்க, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, எல்லாமே ரீல்ஸ் நடக்குது, போலீஸ்க்கு இங்க பாதுகாப்பு இல்ல. சொல்ல விடுங்க மதி. எந்தாவது இத்தனை வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறும் போது எந்த கட்சி ஆட்சி அமைச்சதுலயாவது 15-20 நாள்கள்ல இந்த மாதிரி அமைச்சர்கள் போய் Fine, I lost him. பிரபாகர், இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடு ரெய்டு இதை அவங்க ரைட் ப்ரையாரிட்டி வச்சிருக்காங்கன்னு பார்க்கறதா, கொஞ்சம் அதீதமா செயல்படுறாங்கன்னு பார்க்கறதா, நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க செயல்பாடுகளை எப்படி மதிப்பிடுறீங்க? You have the last final sum up word. நிர்வாக ரீதியா அவங்களோட ஒரு எந்தூசியாசம் நம்மளுக்கு தெரியுது எல்லா மினிஸ்டர்ஸோடும். பிகாஸ் தேர் ஆல் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் ஆயிருக்காங்க, முதல் முறையாக அமைச்சர்களாக பதவியேற்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஏன்னா இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படல. ஒரு அரசு நிர்வாகம் சார்ந்து எடுக்கப்படும் முடிவுகள் எங்க எடுக்கப்படும்னா அமைச்சரவையில் எடுக்கப்படும். அதை சட்டமன்றத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. சட்டமன்றத்தில் எடுக்கிற முடிவுகள் அடுத்த அமைச்சர்கள் அங்க அமல்படுத்துவாங்க. இப்படியான ப்ரொசீஜர் இருக்கப்போ நடந்து முடிந்த அமைச்சரவை கூட்டத்துல எந்த முடிவும் எடுக்கப்படாம வெறும் ரிவ்யூ ப்ராசஸாக மட்டும் நடந்து ஒரு 436 விஷன் அப்படின்றத துறை ரீதியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது ரீதியா இன்னும் ரிவ்யூல தான் இருக்காங்களே ஒழி இன்னும் எந்த பாலிசி ரீதியாக எந்த டிசிஷனும் மேக் பண்ணல. இதை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டிசிஷன் மட்டும், உதாரணத்துக்கு இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் அது தொடர்பாக மட்டும் உச்சநீதிமன்றத்தில் ரிவ்யூ போயிருக்கோம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் கொடுத்த எழுப்பின கேள்விக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி நிர்வாக ரீதியாக பாலிசி ரீதியாக எந்த டிசிஷனும் மேக் பண்ணல.
அதாவது தொடரும் அப்படின்னு சொன்னா கூட அதை நீங்க ஒரு அமைச்சரவையில வச்சு நீங்க சொல்லணும், அமைச்சரவை கூட்டத்துல வச்சு கண்டினியூ அப்படின்றது, அல்லது நம்மளுக்கு வரப்போற பட்ஜெட்ல தெரிய வரும். உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடருமா அப்படின்றது அது அமைச்சர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு. அது அரசோட பாலிசி டிசிஷனா சொல்லல அவங்க இன்னும். இலவச பேருந்து திட்டம் இப்ப இருக்க மாதிரி தொடருமா அல்லது தேர்தல் வாக்குகள் இருக்க மாதிரி தொடருமா அப்படின்றதும் பாலிசி டிசிஷன், அதை பத்தி முடிவெடுக்கல. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும் பொழுது திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலை தொடருதோ அதே நிலை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு தொடர வேண்டும் என்றால் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துல அப்பீல் போகணும். ஏன்னா உயர்நீதிமன்றம் 2 தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. 2 தீர்ப்புமே வந்து அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிராகத்தான் இருக்கு. இதுக்கு முந்தைய திமுக அரசு அந்த நிலைப்பாடை வெளிப்படையா தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கு அப்பீல் போகல. ஒருவேளை நிலைப்பாடு மாறிச்சான்னு நமக்கு தெரியல கடைசி காலங்கள்ல. ஆனா இன்றைக்கு தாவேக அரசு எங்கள் நிலைப்பாடும் வந்து முந்தைய அரசின் நிலைப்பாடே தொடரும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். அது ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகல. அதனால இந்த நிர்வாக ரீதியாக சில பாலிசி டிசிஷன்ஸ் எதுவுமே வந்து ஸ்டாண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அது ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்றத இந்த வர்ற அசம்பிளி செஷன் தான் நம்மளுக்கு இன்னும் அதிகப்படியான கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு இடையில கூட்டணி ஆட்சி சம்பந்தமா சொல்லியிருந்தாங்க. அதுல கிளாரிட்டி என்னன்னா அவர் எங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு நாங்க அதிகார பகிர்வு தருவோம் அப்படின்னு சொல்லல. நம்மள நம்பியும் யாராவது சிலர் வரலாம் இல்லையா, அவர்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணும் இல்லையா, அவர் தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற நிலையில இருந்தா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாடு கோரணி மாநாட்டுல சொல்லியிருந்தாரு ஒழிய அந்த இவங்க சொல்ற மாதிரி போஸ்ட் போல் அலையன்ஸ் டோன்ல சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது இந்த திமுக அதிமுக தாவேக காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமா நான் சொல்லிடுறேன். 2 நீங்க வந்து ஒரு அளவுகோல் எடுக்கிறோம்னா ஏதோ ஒரு அளவுகோல் எடுக்கணும். அறம் சார்ந்து ஒரு அளவுகோல் எடுக்கிறோம் அப்படின்னா அல்லது அறம் சார்ந்து அல்லது ஒரு ஹோலினஸ் சார்ந்து ஒரு அளவுகோல் எடுக்கிறோம்னா எப்படி காங்கிரஸ் தாவேக கூட்டணி வச்சு சரியோ அதே போல் ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசியிருந்தாலும் கூட அதுவும் சரி. நீங்க திமுக அதிமுக கூட எடுத்துங்களேன். நம்பர் 2ஆம் கட்சி 3ஆம் கட்சி வந்த கட்சியும் 2ம் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கலாம்னா இந்தியாவில பல மாநிலங்கள்ல அப்படியான முயற்சி நடந்திருக்கு. ஒண்ணு. ஒருவேளை அறம் சார்ந்து நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா தேர்தல் எங்களோட சந்திச்சு விட்டு எங்கள் வாக்குகளை பெற்று மாற்று எங்களுக்கு எதிரான கட்சியில போய் நீங்க சேரும் பொழுது அங்க அறம் சார்ந்த கேள்வி வருது, அது வந்து தப்புன்னு விமர்சிச்சாங்கன்னா அப்ப அதிமுக திமுக வந்து கூட்டணி வச்சதும் தப்பு அப்படின்னு அறம் சார்ந்த கேள்வி நம்ம நேரத்தை கடந்துட்டோம். அதனால நான் குறிக்கிறேன். வண்டர்ஃபுல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் கட் ஷாட் பண்றதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.